வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சாமானிய படம் இது வரைக்கும் எவ்வளவு வசூலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பனாதான் எவ்வளவு வசூலா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு படம் வந்துட்டு மக்கள் மத்தியில நல்ல ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸை பொறுத்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். டே 1 கலெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு 200 சப்ஸ்கிரைபர் கடந்திருக்கு. அதுக்கான நன்றி எல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு சேனல் ராமராஜன் அவர்களை பத்தின வீடியோ மட்டும் தான் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான்ல போட்டுருங்க. இந்த ஒரு படம் வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு 3 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. ரெண்டாவது நாள் 3 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. மூணாவது நாள்ல 4 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. நாலாவது நாள்ல 6 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. அஞ்சாவது நாள்ல வந்துட்டு 3 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. ஆறாவது நாள்லயும் 3 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. ஏழாவது நாள்ல 4 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. எட்டாவது நாள்ல 3 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. ஒன்பதாவது நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்குன்னு சொல்லலாம். டோட்டலா தமிழ்நாட்டில் மட்டும் 36 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்கு. இந்தியாவோட சேர்த்து கலெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா 38 லட்சம் வரைக்கும் வசூலாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தோம் அப்படின்னா 6 கோடியில எடுத்திருக்காங்க. ஆனா கலெக்ஷன் வந்துட்டு 1 கோடி கூட தாண்டல. அதான் ரொம்ப ரொம்ப வருத்தமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கலெக்ஷன் பண்ற படம் வந்துட்டு கிடையாது, இது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக்கள். படத்துக்குலாம் எந்த வித குறையும் இல்லைன்னு சொல்லலாம். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மட்டும் தான் அடி வாங்கியிருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துட்டு அடி வாங்கினுச்சுன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல கதை இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் இனி ரிலீஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. அதாவது போட்ட பட்ஜெட்டை கூட எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் எப்படி முன் வருவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி ஒரு நல்ல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.